வணக்கம், நான் ஆச்சார்ய ஸ்ரீ வித்யா துர்கா அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மான்சி வித்யா. மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அருள், இன்னொன்று பொருள். இந்த அருளை பெறுவதற்கு நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ யோக மார்க்கம்னு எடுத்துக்கோ. அதில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அஷ்டாங்க யோகம் 8 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இப்படி 8 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. கடைசியில் தியானம் சமாதி அடையலாம். சமாதிங்கிறது அருளை பெறுவது, இறைவனுடைய அருளை பெறுவது. இப்படி ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜயோகம் இருக்குது, கர்ம யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது. இதுல எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இது இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரெண்டாவது பார்ட் பொருள். பொருளை எப்படி சொல்லலாம்? வளமைன்னு சொல்லலாம், ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜின்னு சொல்லலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பணம். ஏன்னா பணம் இருந்தால் தான் அத்தனை அந்த பொருளை வாங்குவதற்குரிய ஒரு மார்க்கமே பணம். பணத்தை நாம் எப்படி பார்க்குறோம்? எனர்ஜியாக பார்க்குறோம். இந்த பணத்தை கையாள்வது அப்படிங்கிறது ஒரு கலை. இட்ஸ் an art. ஹேண்ட்லிங் மணி இஸ் an art. இந்த பணத்தை கையாள்வதற்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் பிரத்யேகமாக யாரும் சொல்லலை. என்னுடைய மணி ஒர்க் ஷாப்ஸில் இந்த பணத்தை எப்படி கையாள்வது, இதன் மூலியமாக அந்த வளமை எப்படி பெருக்குவது, abundance and prosperity through money energy எப்படி பூஸ்டப் பண்ணுறது அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்ஸ் மாதிரி ஒரு மாடியூல் சொல்லிட்டு வரும். அந்த மாடியூலில் ஒரு பகுதி தான் இந்த பதிவு. I really love doing this video. ஏன்னா இந்த மாடியூல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, எங்கேயாவது யார்கிட்டையாவது கொடுக்க போகும்போது சரி, எதில் வச்சு எடுத்துகிட்டு போவோம்னா பர்ஸில் எடுத்துகிட்டு போவோம், வேலெட்டில் எடுத்துகிட்டு போவோம். அதில் வைக்கும் பொழுது எப்படி வைக்கணும், அதை எனர்ஜி பூஸ்டராக மாறுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் சிம்பிளி இன் 3 steps. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா ஒரு டிப், முக்கியமான ஒரு டிப் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். பாயிண்ட்ஸ் நம்பர் 1. முதல்ல நம்ம யூஸ் பண்ணுற அந்த பர்ஸ் அந்த மணியை வைக்கிறதுக்கு தகுதியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எப்படி சொல்கிறாங்க, தகுதியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எதனால் அப்படி பார்க்கணும் அப்படின்னா அது நீட்டாக இருக்கணும். ஓரெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பர்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோம், காஸ்ட்லியாக இருக்குது, டைமண்ட்ஸ் வாங்குகிறோம், பிளாட்டினம்ஸ் வாங்குகிறோம். இந்த மாதிரியான ஜுவல்லரி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு நீட்டாக அதை பிளேஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த பொருளை வாங்குவதற்குரிய இந்த பணத்தை வைக்கக்கூடிய அந்த பர்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்கணும்? பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அந்த அட்ராக்டிவாக இருக்கணும். அது நீட்டாக இருக்கணும். பழைய பர்ஸஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மாற்றிடும். அதை மாற்றும் போது ஒரு டிப் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல். நம்ம மான்சி வித்யா அண்ட் மான்சி ஹீலிங் அண்ட் யோகா சென்டர் சார்பில் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் என்ரோல் ஆகணும் அப்படின்னா இப்போது டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பழைய பர்ஸஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மாற்றிடும். அதை மாற்றும் போது ஒரு டிப் சொல்கிறேன். ஃப்ரைடேஸில், மணி ஃப்ரைடேஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரைடேஸில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பர்ஸ் மாற்றுறது இந்த மாதிரியான இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி குட். அதே மாதிரி சூஸிங் த கலர்ஸ் அண்ட் ஷேப். எப்பவுமே வடிவம், நம்ம இதே மாதிரி வாஸ்து கண்ணாடிகளை பற்றி ஒரு பதிவு வெளியிட்டிருந்த போது சொல்லியிருக்கோம். ஷேப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனுடைய ஷேப் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பர்ஸும் ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான ஷேப் இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். இந்த 2 ஷேப்பில் நீங்கள் பர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. பிகாஸ் தீஸ் ஷேப்ஸ் ஆர் ரிலேட்டட் டு எர்த் எனர்ஜி. ஸ்டெபிலிட்டிக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு வடிவங்கள் இது 2. இப்போ கலர்ஸுக்கு போகலாம். கலர்ஸ் என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம்? பொதுவாகவே நம்ம வாலெட் அப்படின்னு சொன்னாலே கருப்பு இல்லைங்களா? ஜென்ஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பிளாக், ப்ரௌன், பெய்ஜ், கோல்டு இந்த மாதிரி.
லேடிஸ்க்கு அஃப்கோர்ஸ் கலர்ஸ் வந்து ஈவன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் வாலெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம ஒரு 4 நிறங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட். எப்போவுமே ப்ராஸ்பேரிட்டி எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே ரெட் கலர். அன்னை மகாலட்சுமிக்குரிய நிறம். அன்னை மகாலட்சுமிக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். சாரீ ரெட் கலர் சாரீ போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் படங்களில். இட் அப்சர்வ்ஸ் ஸ்ட்ராங் ப்ராஸ்பேரிட்டி எனர்ஜி. இதெல்லாம் வந்து ரெட்டுக்குரியது, ஃபயர் எலிமெண்ட்டோடது. அப்போ ரொம்ப ஆக்டிவேஷன் நிறையா இருக்கும். அதனால ரெட் கலர் யூஸ் பண்ணும் பொழுது ஆக்டிவேஷன், மணி ஃப்ளோ வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடியது அந்த ரெட் கலர். அதனால் மேக்ஸிமம் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் வந்து ரெட் கலர் பர்ஸ் வந்து நான் அதை வச்சா ஒரு மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ஸ்டே வித் மீ. செகண்ட், கோல்டு. கோல்டு கலர், எல்லோ கலர், பெய்ஜ், க்ரீம், இந்த மாதிரியான நிறங்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து பூஸ்டிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மங்களகரமான, ஈர்க்கக்கூடிய, பார்த்தாலே நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். தங்கம், அப்புறம் மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான கலர், ஈர்த்து கொடுக்கக்கூடியது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது நிலையாக நிற்கணும் இல்லைங்களா? while using this yellow or yellow shades, golden shades வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆனது. நம்மக்கிட்ட எப்போவுமே அந்த பர்ஸில் வந்து மணி இருந்துகிட்டே இருக்கும். கோல்டன் கலர். நெக்ஸ்ட் பிளாக். காமன் பிளாக் அண்ட் நேவி ப்ளூ, இந்த மாதிரியான இந்த நிறங்கள் எல்லாமே வந்து வாட்டர் எலிமெண்ட்டை சேர்ந்தது. இந்த தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து பிளாக் அண்ட் இந்த நேவி ப்ளூ இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நல்லா உங்கள் பர்ஸ்லேருந்து நிறைய நல்லதுக்காக அந்த செலவு பண்ணி திரும்பியும் அதில் நிறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது பிளாக் அண்ட் ப்ளூ. சரி, அப்போ ரெட் எனர்ஜி வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது, மோர் ஆக்டிவேஷன் கொடுக்கக்கூடியது, சேவிங் கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னோமே. பிளாக் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறது? நோட் திஸ் பாயிண்ட். பிளாக் யூஸ் பண்ணுறீங்களா? எனக்கு ரெட் யூஸ் பண்ண பிடிக்கும், ஆனால் வெளியே எடுக்கும்போது ஒரு மாதிரி தெரியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். யூஸ் அன் ரெட் கலர் envelope, கீப்ஸ் அ மணி இன்சைட் தட். ஒரு ரெட் கலர் கவர் எடுத்து அதில் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த உங்கள் வேலெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுவும் ஆக்டிவேஷன் உள்ளே இருக்கிறதுனால கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிப். தோஸ் who are using black color wallet, கருப்பு நிறத்தை யூஸ் பண்ணுறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ரௌன் கலர். Brown is also related with saving energy. wood எலிமெண்ட்டோடது brown கலர். நல்லா வந்து உங்களுக்கு வளமையை தரக்கூடியது, பெற்று தரக்கூடியது, சேவிங்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இன்னும் இந்த கலர்ஸ் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மெயினாக வந்து இந்த கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த கலர்ஸோட இந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி சொன்னேன். அதே மாதிரி பழைய பர்ஸ் இருந்தால் உடனடியாக அதை மாற்றுங்க. சைடில் கிழிஞ்சு போனது, இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. எனக்கு இது முதல்ல வந்த பர்ஸ், இது முதலேருந்தே என் கூட இருக்குது, அதனால் இது விழ மனசு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாகவே இது டேமேஜ் ஆகிருந்தால் கூட நீங்கள் அந்த பர்ஸை வந்து மாற்றிடணும். யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நல்ல வளமையான, மனசுலேயும் வளமை கொண்ட ஒரு மனிதர் உங்களுக்கு அது கிஃப்ட் பண்ணால் இட்ஸ் வெரி குட். பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் பர்ஸை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தம்னா எப்படி? பர்ஸில் என்னத்தை போய் குப்பை இருக்க போகுது? எப்போவுமே வந்து ஒரு வளமை வரணும்னு அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணும், எந்த இடத்துலையும் குப்பை கூழங்களோ தூசோ இதெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடாது, அப்போ தான் அன்னை மகாலட்சுமி உள்ளே வருவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான் நம்ம பர்ஸுக்கும். பணத்தை வைக்கிற இடங்க சுத்தமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து எப்போவுமே வேண்டாத பில்ஸ்லாம் அதில் தான் சொருகி வைப்போம். பஸ் டிக்கெட் வாங்கினா அதுலேயே, ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கினாலும் அதுலேயே, கிரெடிட் கார்டு பில்ஸு, அப்புறம் கடைக்கு போனால் அவங்க கொடுக்குற பில்ஸ் எல்லாம் அந்த பர்ஸில் இருக்கும். இதெல்லாம் குப்பை தானே. ஆல்ரெடி அது வந்து ஒரு செலவு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அது வேண்டாத ஒரு பொருளை நீங்கள் அதுக்குள்ளேயே ஸ்டாக்னேட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் எனர்ஜி உள்ளே வராது. அதனால் என்ன பண்ணணும், கீப் யுவர் பர்ஸ் clutter-free. குப்பைகளை அப்பப்போ வந்து எடுத்து வெளியில் போட்டுடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப்ஸ், நம்ம இஷ்ட தெய்வத்தவங்களோட படம், இதெல்லாம் அதில் வச்சுருப்போம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. இது வந்து மணி எனர்ஜிக்கு மட்டுமே ஒரே ஒரு இடம். ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்ஸில் வந்து சுத்தம் இருக்கணும். அந்த குப்பைகளை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ் எனர்ஜி, மணி எனர்ஜி உள்ளே வர்றதுக்கான இடம் இருக்கும்.
பாயிண்ட் நம்பர் 3. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல். நம்ம மான்சி வித்யா அண்ட் மான்சி ஹீலிங் அண்ட் யோகா சென்டர் சார்பில் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் என்ரோல் ஆகணும் அப்படின்னா இப்போது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, ஆர்கனைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கனைசிங் அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது. இப்போ கடவுளுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டு. பிளானட் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு யாராவது கோடு போட்டு கொடுத்தாங்களா இப்படி தான் போகணும் டெய்லி செக் பண்ணிட்டு இருக்குமா? இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஒழுங்கு, இயற்கையில் ஒரு ஒழுங்கு, மனித படைப்பில் ஒரு ஒழுங்கு, இது கடவுளுடைய பண்பு. அதனால மனிதனாகிய நம்மகிட்டையும் அந்த ஒழுங்கு இருக்கணும். ஆர்கனைசிங் அவர் செல்ஃப், ஆர்கனைசிங் அவர் பிளேஸ், ஆர்கனைசிங் அவர் திங்ஸ், எல்லாத்துலேயுமே அந்த ஒழுங்கு இருக்கணும். நம்ம பர்ஸ்லேயும் இருக்கணும். இப்போ எப்படி ஆர்கனைசிங்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பணத்தை வைக்கும் பொழுது நீட்டாக இஸ்திரி பண்ண மாதிரி அந்த நோட் பார்த்திங்கன்னா கரன்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கரன்சியை அவ்வளோ பாதுகாப்பாக நல்லா கையை வச்சு தொடச்சி கார்னர்ஸ் எல்லாம் மடங்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீட்டாக 1 by 1 ஆர்கனைஸ் பண்ணணும். டினாமினேஷன் படி வைக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் வைங்க. ஃபஸ்ட் வந்து 5 rupees, 10 rupees, 20, 50, 100 இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி டினாமினேஷன் படி வைங்க. நீங்கள் திறந்தாலே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு தேடிட்டு இருக்க வேணாம். அதே மாதிரி லூஸ் காயின்ஸ் இருக்குது. பைசாலாம் வைக்கிறதுக்கு தனியாக அதில் ஒரு சின்னதாக பவுச் மாதிரி இல்லை ஜிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளோசரில் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா லூஸ் காயின்ஸ் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மணி வைக்கிற இடத்துல வந்து உங்கள் பில்ஸோ கிரெடிட் கார்ட்ஸோ பிக்சர்ஸோ எதுவுமே வைக்காதீங்க. இட்ஸ் பியூர். அதுக்கு தனியாக வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பர்ஸ் பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு பவுச் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் அரேஞ்ச் தட். அதில் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்ட்ஸ் முக்கியமானது மட்டும், எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. மெயின்லி யூ ஹாவ் டு கீப் யுவர் பர்ஸ் ஆர் யுவர் வாலெட் ஆர்கனைஸ்ட். இந்த 3யுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் வாலெட்டில் அந்த ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு டிப் சொல்கிறேன். கடைசியாக ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மணி அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லி கொடுப்போம். உங்கள் வாலெட்டில் நீங்கள் என்ன மாதிரி இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கார்டில் பிரிண்ட் பண்ண கார்டோ இல்லை உங்கள் கையில் எழுதின ஒரு சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எழுதுங்க. இப்போ நான் என்னோட பர்ஸில் வந்து ஐ ஆம் அ மணி மேக்னெட் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் குறித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் கார்டை எழுதி உங்கள் பர்ஸ்க்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. யூ ஆர் அஃபர்மிங். நீங்கள் ஒரு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து யூனிவர்ஸுக்கு அதை அஃபர்ம் பண்ணுறீங்க. இது ஒரு டிப். இன்னொன்று, ஆல்வேஸ் கேரி 1111 11:11 அப்படிங்கிற கணக்கில் பணத்தை வைக்கணும். அதாவது யூ ஹாவ் டு கேரி 1111 rupees இன் யோர் வேலட் ஆல்வேஸ். எப்போவுமே 1111 ரூபாயை ஒரு நம்ம ஸ்டாண்ட் பை அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ரிசர்வ் அமௌண்ட்னு, அந்த மாதிரியான ஒரு இதில் புது தாள்களாக எப்போவுமே பர்ஸ்குள்ளே வைங்க. ஏன்னா 11 ஆகட்டும், 111 ஆகட்டும், 1111 ஆகட்டும், இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ரிப்பீட்டேட்டிவ்ல இந்த நம்பர் வந்து ஏஞ்சலிக் நம்பர் சொல்லுவாங்க. நியூமராலஜிலையும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நம்பர், மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு நம்பர். இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் கேரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. கேஷ் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் வர இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த தகவல் போய் சேரணும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.